மோடி இதுவரை ஒரு தடவை கூட எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு சிஎம் சொல்லல. சொல்லல. அதுதான் ஃபைனல் ஓகே. அக்லீஸ் கீல் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இன்னும் சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்ல. சொல்லல அந்த இடம் தான். ஓகே, அமித்ஷா ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் அதிமுகவில் யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் தன்னால் கூட்டணி உடஞ்சதுன்னு பேர் வரக்கூடாதுன்னு 3 தடவை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அதே அண்ணாமலை தான் மோடிக்காக தான் நான் வந்தேன், மோடி தான் எனக்கு முக்கியம், மாற்றத்துக்காக தான் பாஜக, மாற்றத்துக்காக தான் பாஜகங்கிறாரு. மாற்றத்துக்காக பாஜகன்னா இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட சரண்டர் ஆகிறது என்ன மாற்றம்? அது மாற்றம் இல்லையே. ஓகே. ஆனால் எடப்பாடியோட துணியே இப்போ இந்துத்துவாக தானே மாறுது. என்றாலும் அவர் திராவிட கட்சி தானே, பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்கக்கூடிய கட்சி தானே. அதில் இந்துத்துவாவும் திராவிடமும் 2:1, 2 திராவிடம் 1 இந்துத்துவா. அப்படி இருந்தால் அண்ணாமலை சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். குறைஞ்ச சீட்டு வாங்கினீங்கன்னா அண்ணாமலை அதில் ரிவோல்ட் ஆயிடுவார். நீங்கள் ஒரு 3%, 4%க்குள்ள கட்சி, இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பேசுகிறாங்கல்ல, கேசிபி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி சீட்டு வாங்கினா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடுவார்.